வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து மைதா மாவு வச்சு ஒரு பிஸ்கெட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். ஆனால் மைதா மாவில் பண்ணால் நம்ம கடையில் வாங்குகிற கேக்கு மாதிரி இருக்கும். குட்டி சின்ன சின்ன பீஸ்கூட் கேக்கு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இன்றைக்கி எப்படின்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் சர்க்கரை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கு. ஒரே ஒரு சிட்டிகை சோடா மாவு, அதே மாதிரி 2 சிட்டி அளவுக்கு சால்ட்டு. அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால நம்ம சால்ட்டு ரெண்டு சிட்டியை போட்டுக்கலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சர்க்கரையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து ஒன்றோட பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சிட்டி மட்டும் ஆப்ப சோடாப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நெய் போடும்போது கொஞ்சம் நல்லா புறப்புறம்னு சாஃப்டாக இருக்கும், அதனால தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் இல்லாதவங்க எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நெய் போட்டுக்கிறோம். நெய் போட்டால் ஒரு டேஸ்ட்டும் இருக்கும், அதுக்காக நம்ம நெய் போடுறோம். நல்லா ஒன்று போல் பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஒரு இதாக பிணைஞ்சிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கிடுவோம். நல்லா ஒன்று போல் பிணைஞ்சிட்டோம்னா ஒரு நல்லாயிருக்கும். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டோம். இந்த கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் ஊறட்டும். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா ஒன்று போல தான் இருக்குது. இப்போ இதை 3ஆக பிரிச்சுக்கிடுவோம். இது வந்து அப்படியே நல்லா திக்னஸாக அப்படியே தேய்ச்சிக்கிடுவோம். லைட்டாக ஒட்டாமல் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். மேலேயும் லைட்டாக போட்டு தேய்ச்சிக்கிடுவோம். ரொம்பவும் நைஸாக தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு உள்ள திக்னஸ் போட்டுக்கலாம். அப்போ கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு போதும், இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து நம்ம ஒன்று போல் கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ டைமண்ட் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் பொரிக்கும்போது அப்போ தான் நல்லா ஒன்று போல் மொறுன்னு நல்லா வெந்து வரும். அதனால் நமக்கு எந்த சைஸு எந்த மாடலில் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். சைடு ஓரத்தில் எடுத்துட்டு அப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம சைஸ் நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த சைஸில் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா காயம் குறைச்சி வச்சாச்சு, சிம்மில் வச்சாச்சு. ஏன்னா ரொம்ப மத நெரிச்சா போட்டோன்னே கறியிரும், அதனால இதமான சூட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. நேரமாக செவந்துருச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலராக கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம செவக்க வச்சுக்கிடுவோம். தீ மட்டும் எக்காந்து கொண்டு ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா கறியிரும். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வச்சுக்கலாம். இதையும் போட்டுக்கலாம்.
செவந்துருச்சு. ரெண்டாவதும் போட்டு எடுத்துக்கிட்டோம். நல்லா சூப்பராக ஒன்று போல் நல்லா மொரன்னு டேஸ்ட்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. அதுமாரி இருக்கிறது எல்லாத்தையுமே இதுவே நம்ம பொரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். நல்லா மொரன்னு டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.